ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் ரவி கலர்ஸ் புதிய மாடல் குர்தீஸ், குர்த்தி செட், சூப்பரான காட்டன் பேண்ட், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட் வகைகள் கிடைக்கும். விதவிதமான துப்பட்டாக்கள், டிசைனர் துப்பட்டாக்கள், ஸ்டால்களும் வாங்கிட வாருங்கள். சாரி ஷேப் வேர், டம்மி ஷேப் வேர்கள், நைட்டிகள், நைட் சூட்கள், டி ஷர்ட், ட்ராக் பேண்ட், மெட்டர்னிட்டி வியர்ஸ் மற்றும் அனைத்து முன்னணி பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். உங்களை அன்போடு அழைக்கிறது ரவி கலர்ஸ். ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம். எண் 275 மற்றும் 277 நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. செல் 99431186. வணக்கம். AMN தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் களை கட்டும் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாட்டங்கள். மணக்குள விநாயகர் கோவிலில் நீண்ட வரிசையில் நின்று பொதுமக்கள் தரிசனம். வாக்கு திருட்டு என்ற பெயரில் ஆதாயம் தேட எதிர்க்கட்சிகள் முயற்சி செய்கின்றனர். அமைச்சர் நமச்சிவாயம் பரபரப்பு குற்றச்சாட்டு. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மர்ம நபர்கள் மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல். மோப்பநாய் உதவியுடன் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் காவல்துறையினர். பூஜை பொருட்களை வாங்க சந்தைகள் மற்றும் கடை வீதிகளில் குவிந்த பொதுமக்கள். நகரின் முக்கிய பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல். இனி விரிவான செய்திகள். விநாயகர் சதுர்த்தியையொட்டி புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். முதற்கடவுள் என்றும் எளிமை கடவுள் என்றும் இந்துக்களால் போற்றி வணங்கப்படும் தெய்வம் விநாயகர். இந்நிலையில் விநாயகர் சதுர்த்தி விழா புதுச்சேரியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுவையில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் சதுர்த்தியையொட்டி அதிகாலை 4:30 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 5 மணிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து மூலவருக்கு தங்க கவசமும் அமெரிக்கன் டைமண்ட் வைர கிரீடமும் அணிவிக்கப்பட்டு புஷ்ப அலங்காரத்தில் பக்தர்களுக்கு மணக்குள விநாயகர் அருள் பாலித்தார். காலை 8 மணிக்கு மூஷிக வாகனத்தில் விநாயகர் வீதி உலா நடைபெற்ற நிலையில் சதுர்த்தியை முன்னிட்டு தனிநபர் அர்ச்சனை, விசேஷ பூஜைகள் ரத்து செய்யப்பட்டது. பக்தர்கள் அனைவரும் சாமி தரிசனம் செய்யும் வகையில் சர்வ திவ்ய தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் மேலும் தரிசனத்திற்கு வந்த பக்தர்களுக்கு லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டது. மேலும் சர்க்கரை பொங்கல், புளியோதரை உள்ளிட்ட 9 விதமான பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. மேலும் மதியம் 2 மணிக்கு நடை சாற்றப்பட்டு 3 மணிக்கு மீண்டும் திறக்கப்பட உள்ளது. இரவு 10 மணி வரை கோவிலில் பக்தர்கள் தரிசிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தியையொட்டி நீண்ட வரிசையில் காத்திருந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மணக்குள விநாயகரை தரிசனம் செய்து சென்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் சிறப்பாக செய்து வருகின்றனர். வாக்கு திருட்டு என்ற பெயரில் ஆதாயம் தேட முயற்சி செய்வதாக எதிர்க்கட்சியினர் மீது அமைச்சர் நமச்சிவாயம் குற்றம் சாட்டியுள்ளார். நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்ட 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் காவல்துறை தலைமையகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை தாங்கினார். இந்த கூட்டத்தில் காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங், காவல்துறை தலைவர் அஜித்குமார் சிங்லா, காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரி காவல்துறை இரு பிரிவாக செயல்படவில்லை, முதலமைச்சரின் தலைமையில்தான் காவல்துறை செயல்படுகிறது என்றும் முதலமைச்சரின் பிரதிநிதியாக உள்துறை அமைச்சராக தான் கவனித்து வருவதாக தெரிவித்துள்ளார். உள்துறையை பொறுத்தவரை முதலமைச்சரின் முடிவுதான் இறுதியானது என்றும் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளது, அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்று தெரிவித்த அவர், காவல்துறையில் லஞ்சம் பற்றிய புகார் வரும்போது அதன் தலைவர் எந்தவித பாகுபாடும் இன்றி நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரி சுற்றுலா நகரம் என்பதால் அதிக அளவில் பயணிகள் வருகை தருகின்றனர். ஒயிட் டவுன் பகுதியில் வாகனங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு நடந்து செல்ல அனுமதிக்கலாமா என்ற ஆலோசனை நடைபெற்று வருவதாக தெரிவித்த அவர், இதுகுறித்து முதலமைச்சரிடம்
ஆலோசனை செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் அரசு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்த அவர், சாலையில் வாகனங்கள் நிறுத்துவதை தவிர்க்க மல்டி லெவல் பார்க்கிங் வசதி ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தலில் வாக்கு திருட்டு எங்கும் நடப்பதில்லை என்றும், பொய்யான தகவலை சொல்லி எதிர்க்கட்சியினர் அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கின்றனர். அப்படி ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் அவர்களின் முகவர்களை சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து நியமிக்க வேண்டும் என்றும், பாரதிய ஜனதா வாக்கு திருட்டில் ஈடுபடுகிறது என்றால் புதுச்சேரியில் தாங்கள்தான் வெற்றி பெற்றிருப்போம் என்றும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதிய சட்டங்கள் நம்முடைய இந்திய நாட்டிலே அறிமுகப்படுத்தப்பட்டதோ அந்த நாளிலிருந்து இன்றைக்கு நம்முடைய புதுவை மாநிலத்தில் நடந்த அந்த குற்றங்களுக்கு உடனுக்குடனாக தீர்வு காணப்பட்டு அதன் மூலமாக சார்ஜ் ஷீட் நீதிமன்றங்களுக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இது உடனுக்குடனாக நடவடிக்கை எடுப்பதற்கு போதிய வசதி வாய்ப்புகளை காவல் நிலையங்களுக்கும் தடய அறிவியல் நிபுணர்களுக்கும் உரிய வசதி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய உள்துறையானது அறிவுறுத்தியிருந்தது. அந்த வசதிகளும் எந்தெந்த வசதிகள்லாம் உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கின்றது, இன்னும் எந்தெந்த வசதிகள் நிலுவையிலே இருக்கின்றது என்பதை போன்ற ஆலோசனைகளும் இந்த கூட்டத்திலே ஆலோசிக்கப்பட்டது. நன்றி. காவல்துறை 2 பிரிவுகளாக செயல்படுது. முதலமைச்சர் ஒரு பிரிவாகவும் உள்துறை அமைச்சர் ஒரு பிரிவாகவும் செயல்படுது. காவல்துறை எந்த பிரிவாகவும் செயல்படல, ஒரே பிரிவாக தான் செயல்படுது. முதலமைச்சர் தலைமையில தான் இந்த காவல்துறையானது செயல்படுது. உள்துறை அமைச்சர் தலைமையில செயல்படல. முதலமைச்சருடைய பிரதிநிதியா இந்த உள்துறையை நான் கவனிச்சுட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். முதலமைச்சர் தலைமையில் தான் இந்த காவல்துறை செயல்படுது. முதலமைச்சருடைய பிரதிநிதியா நானுடைய உள்துறை அமைச்சரா இந்த துறையை கவனிச்சுட்டு இருக்கிறேன். நேரடியா உங்களால எதுவும் செயல்பட முடியாது. நீங்க ஒரு ஆணை பிறப்பித்தால் முதலமைச்சர் ஆணை பிறப்பிதாக எதிர்கட்சிகள் அது மாதிரி எதுவும் இல்லை. எந்த ஆணை அது மாதிரி பிறப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. இந்த லாபி தான் இல்லைன்றன. லாபியே இல்ல, முதலமைச்சர் முடிவு தான் இறுதி முடிவு. உள்துறையை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் எந்த முடிவு எடுக்கிறாரோ அதுதான் இறுதி முடிவு. புதுச்சேரியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு 3வது முறையாக மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் ஆளுநர் மாளிகை, முதலமைச்சரின் இல்லம், பிரெஞ்சு தூதரகம், தலைமை செயலகம், ஜிப்மர் மருத்துவமனை, நீதிமன்றம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கடந்த சில வாரங்களுக்கு முன்பு இமெயில் மூலம் தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இது தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையில் வெடிகுண்டு மிரட்டல் வெளிநாடுகளில் இருந்து வந்தது தெரியவந்தது. எனவே குற்றவாளிகளை கைது செய்ய முடியாமல் காவல்துறையினர் திணறி வருகின்றனர். மிரட்டல் விடுத்தவர்களை பிடிக்க மத்திய சைபர் கிரைம் உதவியையும் புதுச்சேரி காவல்துறையினர் நாடியுள்ள நிலையில் இந்நிலையில் புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் ஒன்று வந்துள்ளது. அதில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளது, அலட்சியமாக இருக்க வேண்டாம், பிற்பகல் 2:30 மணிக்குள் கண்டிப்பாக வெடிக்கும் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடப்பட்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலக ஊழியர்கள் இதுகுறித்து கோரிமேடு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக சிறப்பு பிரிவு காவல்துறை கண்காணிப்பாளர் ரகுநாயகம், ஆய்வாளர் பாலமுருகன் மற்றும் காவலர்கள் அங்கு வந்து ஊழியர்களை உடனடியாக வெளியேற்றினர். மேலும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தனது அலுவலகத்தில் வழக்கம் போல் பணிகளை கவனித்து வந்தார். இதற்கிடையே வெடிகுண்டு நிபுணர்கள் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர்கள் மோப்பநாய் மற்றும் மென்டல் டிடெக்டர் கருவி உதவியுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முழுவதும் அங்குலம் அங்குலமாக சுமார் 2 மணி நேரத்திற்கு சோதனை நடத்தினர். ஆனால் வெடிகுண்டு எதுவும் சிக்கவில்லை. இதனால் காவல்துறையினரும் ஊழியர்களும் நிம்மதியடைந்தனர். வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என்பது தெரியவந்தது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஏற்கனவே 2 முறை மிரட்டல் வந்த நிலையில் தற்போது 3வது முறையாக மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக பூஜை பொருட்கள் வாங்க கடை வீதிகளில் பொதுமக்கள் குவிந்ததால் சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்பட்டது. விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நகரின் முக்கிய பகுதிகளில் பொதுமக்கள் சார்பாக பல்வேறு இடங்களில் தற்காலிக கூரை அமைத்து விநாயகர் சிலைகள் அமைக்கப்பட்டு படையல் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் பொதுமக்களும் தங்களின் வீடுகளில் விநாயகரை வைத்து வழிபடுவதற்காக களிமண்ணால் ஆன விநாயகர் சிலைகளை வாங்க கடைவீதிகளில் குவிந்தனர்.
இந்நிலையில் சதுர்த்தியையொட்டி விநாயகர் சிலைகள் உள்ளிட்ட பொருட்களின் விற்பனை களைகட்ட துவங்கியது. நகரின் முக்கிய இடங்களில் மார்க்கெட் பகுதிகளிலும் விதவிதமான விநாயகர் சிலைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சிலைகள் உயரத்திற்கு ஏற்ப 100 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இது தவிர விநாயகருக்கு படையலுக்காக வைக்கப்படும் அவல், பொரி மற்றும் கொய்யா, ஆப்பிள் போன்ற பழ வகைகளும், கரும்பு, சோளம், கம்பு, எருக்கம்பூ, அருகம்புல் மாலை மற்றும் சிறிய அளவிலான வண்ண குடைகள் போன்றவையும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க தங்களது குழந்தைகளுடன் கடைவீதிகளில் குவிந்த நிலையில் புதுச்சேரி குபேர் அங்காடி, பழைய மார்க்கெட், நெல்லித்தோப்பு சந்தை, மேட்டுப்பாளையம் 4 முனை சந்திப்பு, முதலியார்பேட்டை, முத்தியால்பேட்டை சந்திப்புகள் உள்ளிட்ட நகரின் மார்க்கெட் பகுதிகள் விநாயகர் சதுர்த்தி பொருட்களை வாங்க பொதுமக்கள் குவிந்ததால் முக்கிய பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது. இதன் காரணமாக அசம்பாவித சம்பவங்கள் ஏதும் நடைபெறாமல் இருக்கவும் காவல்துறையினர் ஆங்காங்கே தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விநாயகர் சதுர்த்தியையொட்டி வழிபாடுகளில் முக்கிய பங்கு வகிக்கும் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள சிறுவர்கள், இளைஞர்கள், பெண்கள், ஆண்கள் என அனைத்து தரப்பு மக்களாலும் விநாயகர் சதுர்த்தி விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. விநாயகர் சதுர்த்தியையொட்டி பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்களும் தங்களது குடும்பத்தினருடன் விநாயகர் சதுர்த்தி விழாவை கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். மேலும் விநாயகர் சதுர்த்தியையொட்டி பல்வேறு இடங்களில் சிலைகள் வைக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்டு வரும் நிலையில் சதுர்த்தி விழாவில் பூக்களின் பங்கு முக்கியத்துவம் மதிப்பதால் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. 600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த 1 கிலோ மல்லிகைப்பூ தற்போது 1400 ரூபாய்க்கும், 400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த முல்லை 1000 ரூபாய்க்கும், 180 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட ரோஜா 1 கிலோ தற்போது 400 ரூபாய்க்கும், முன்னர் 600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட கனகாம்பரம் 1 கிலோ 1000 ரூபாய்க்கும், 320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த சாமந்தி பூ 1 கிலோ தற்போது 400 ரூபாய்க்கும், சுமார் 200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த சம்மங்கி பூக்களின் விலை தற்போது 1 கிலோ 250 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. விநாயகர் சதுர்த்தி என்பதாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய தினங்கள் முகூர்த்த நாட்கள் என்பதாலும் பூக்களின் விலை அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இருந்தபோதிலும் விழாக்களின் கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக பூக்களை வாங்குவதில் பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருவதால் பூ சந்தைகள் மற்றும் பூக்கடைகளில் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதுகிறது. புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் செல்லும் வழியில் உள்ள மதுக்கடைகள் அனைத்தும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி மூடப்பட வேண்டும் என்று கலால்துறை சார்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 3 நாட்களுக்கு பிறகு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடைபெறவுள்ள நிலையில் இதுகுறித்து கலால்துறை சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த உத்தரவில் புதுச்சேரி மாநிலத்தில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் வரும் 31ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் ஊர்வலமானது சாரம் அவ்வை திடலில் இருந்து தொடங்கி காமராஜர் சாலை, நேரு வீதி, காந்தி வீதி, அஜந்தா சந்திப்பு, SV பட்டேல் சாலை வழியாக கடற்கரை காந்தி சிலையை அடைகிறது. எனவே அந்த வழியில் அமைந்துள்ள மதுக்கடைகள், மதுபான பார்கள், மது விற்பனை செய்ய உரிமம் பெற்ற உணவகங்கள், தங்கும் விடுதிகள் ஆகியவை ஆகஸ்ட் 31ஆம் தேதி மூட வேண்டும் என்றும் தவறும் கடைகள், நிறுவனங்கள், உணவகங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான் தெரிவித்துள்ளார். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9390 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1270 ரூபாய். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.